أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பற்றியும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாபில் இப்படி பேசுகின்றான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக திட்டவட்டமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே உங்களுக்கு ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி இருக்கின்றது. நீங்கள் எப்போது எதை தேர்வு செய்ய வேண்டுமானாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவில் சென்று பாருங்கள். நபி அவர்களுடைய வழிமுறைகள், வாழ்க்கை நெறிமுறையில் இருந்து எடுத்து பாருங்கள். நபி அவர்களுடைய வாழ்நாளினுடைய இந்த முன்மாதிரி எல்லோருக்கும் அழகாக இருக்குமா? எல்லாராலும் அது பின்பற்றிவிட முடியுமா? எல்லோராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படின்னு சொன்னா பின்னாடி வரக்கூடிய வார்த்தை மிக அழகாக பேசுகின்றது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் மறுமை நாளையும் ஆதரவு வைத்தவராக இந்த உலகத்தில் வாழ்வாரோ அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களுக்கு செல்வார். எவர் இந்த உலகத்தை நோக்கமாக கொண்டு செல்வாரோ இவருக்கு அல்லாஹுடைய வழியோ அல்லாஹுடைய தூதருடைய வழியோ இவருக்கு பெருசா தெரியாது. இவர் உலக நடைமுறையில் என்ன இருக்கின்றது என்பதை பார்ப்பார். குர்ஆனையும் ஹதீஸையும் புறம் தள்ளிவிட்டு இவர் சுற்றி இருக்கக்கூடிய நடைமுறையில் எவர்களை இவர் எப்படி பார்த்து வைத்திருக்கிறாரோ அதற்கு முக்கியத்துவத்தை, அதற்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸை கொடுப்பார். அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் திட்டவட்டமாக அழகான முன்மாதிரி இருக்கின்றது. யாருக்கு? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைத்து வாழக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைதான், அவர்களுடைய நெறிமுறைதான், அவர்களுடைய அந்த விஷயம்தான் மிக தெளிவாக தெரியும் என்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாபிலே பேசுகின்றான். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்ட பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டவரிடத்தில் திருப்பி கேட்டார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதியதில்லையா? அரை வரியில் பதில் சொல்லி முடித்து விட்டார்கள். நீங்கள் குர்ஆனை ஓதியதில்லையா? ஆமா, ஓதி இருக்கிற. குர்ஆன் எப்படி இருந்ததோ அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் இருந்தது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா என்ன சொல்லி இருக்கின்றானோ இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பில் முதல் பண்பு குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நீங்கள் காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா எதை தனது வாழ்க்கையாக கொடுத்தானோ அதை திருப்திப்படுபவர்களாக இருந்தார்கள். இது முதல் குணம். அல்லாஹ் எதை உங்களுக்கு நிர்ணயித்திருக்கின்றானோ, அல்லாஹு தஆலா எதை தக்தீராக உங்களுக்கு வழங்கி இருக்கின்றானோ நிச்சயமாக அது வந்து சேரும். உலகமே சேர்ந்து தடுத்தாலும் அது உங்களுக்கானதுதான். உலகமே சேர்ந்து கொடுக்க வந்தாலும் அல்லாஹ் அதை நாடவில்லையானால் அதிலிருந்து ஒரு பருக்கை கூட உங்களுடைய வாய்க்குள் செல்லாது. பல நபர்களுடைய ரூஹ் கவலையை தட்டிலிருந்து எடுத்து வாய்க்குள் வைத்தார்கள், ஆனால் தொண்டைக்குள் செல்வதற்கு முன்னால் ரூஹ் பிரிந்திருக்கின்றது. வாயில் கவலை, ஆனால் அவர்கள் மென்று விழுங்குவதற்கு முன்னால் அவர்களுடைய ரூஹ் பிரிந்திருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய நாட்டம் இதுதான். எவ்வளவு ரிஸ்க் உள்ளுக்குள் செல்ல வேண்டும், எது செரிக்க வேண்டும், எது செரிமானம் ஆகக்கூடாது, எது தொண்டை வரை, எது வாய் வரை, எது கை வரை, எது தட்டு வரை, எது வீடு வரை என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக நாடி நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான். இப்ப இந்த விஷயத்தில் ஒரு மனிதர் நிம்மதியை பெற வேண்டும் என்று விரும்பினால் அல்லாஹ் எதை தங்களுடைய வாழ்வாதாரமாக தந்திருக்கின்றானோ அதை திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். 23 ஆண்டுகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் என்றாவது ஒரு நாள் நபி அவர்கள் அல்லாஹ்வினுடைய தக்தீருக்கு எதிராக புலம்பி இருக்கிறார்கள் என்று நீங்கள் காட்டுங்கள். சஹாபாக்களை எங்கேயாவது அப்படி பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்று காட்டுங்கள். எவ்வளவு சிரமத்தை, எவ்வளவு கஷ்டத்தை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னாலும் பொறுத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது.
பொறுமையோடு இருங்கள், அல்லாஹுடைய மன்னிப்பு இருக்கின்றது. நாளை மறுமையில் இதைவிட அல்லாஹு தாலா இரட்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான். சோ ஒரு முஃமினிடத்தில் வரக்கூடிய முதல் அழகான பண்பு, அவர் தனது வாழ்நாளை அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது, திருப்திப்படுவது. இதில் புலம்பல், ஷிக்வா, ஷிகாயத்துகளை விட்டுவிட்டு, புலம்பல்களை விட்டுவிட்டு, என்னுடைய வாழ்நாள் ஏன் இப்படி இருக்கின்றது என்று தனது வாழ்நாளையே பிரச்சனையாக கருதி கொண்டு இப்படி இல்லாமல் திருப்திப்பட கற்றுக்கொள்ளுங்கள். எந்த நிலையில் வாழ்நாள் இருந்தாலும் அல்லாஹின் மீது பாரத்தை போட்டு பொறுத்து கொள்வது, திருப்திப்படுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த மிக அழகான பண்பு. இப்படி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நிம்மதியை அடைந்து விடுவீர்கள். எவருக்கு தனது வாழ்நாளில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு எவர் திருப்திப்படுகிறாரோ கண்டிப்பாக அவர் மிக அழகான முறையில் அவருடைய வாழ்நாளை அவர் மிக அழகாக பொருந்திக் கொள்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி கற்றுக் கொடுத்ததினால்தான் அல்லாஹ் புகழாகாரம் சூட்டுகின்றான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், குர்ஆனுடைய வசனம். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எதை கொடுத்தானோ அதை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். வரது அன், அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். முடிஞ்சு போச்சு. எந்த விஷயத்திற்காக இந்த உலகத்தில் அவர்கள் படைக்கப்பட்டார்களோ அதில் கனக்கச்சிதமாக மிகச்சரியானவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதைத்தான் பேசினார்கள். பேசப்பட்ட விஷயம், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எதை எங்களுக்கு தருவீர்களோ அதை நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம். நீங்கள் எங்களிடமிருந்து எதை எடுத்துக் கொள்வீர்களோ அதையும் நாங்கள் பொருந்திக் கொள்கின்றோம். நீங்கள் எங்களுக்கு தருவதை விடவும் எங்களிடமிருந்து நீங்கள் எதை எடுத்துக் கொள்வீர்களோ அதையே நாங்கள் விரும்புகின்றோம். சுப்ஹானல்லாஹ். இப்ப திருப்திப்படுவதென்றால் அல்லாஹு தாலா நமக்கு கொடுப்பதினால் மட்டும் திருப்திப்படுவதல்ல, நம்மிடத்திலிருந்து சிலதை அல்லாஹ் எடுக்கவும் செய்வான். திடீரென்று நமக்கு கார்டியனாக, கைடாக இருந்த பெரியவர்களை அல்லாஹு தாலா நம்முடைய உறவிலிருந்து எடுத்துக்கொள்வான். அல்ஹம்துலில்லாஹ். திடீரென்று வீட்டை எடுத்துக்கொள்வான், திடீரென்று பணத்தை எடுத்துக்கொள்வான், திடீரென்று என்ன தேவை என்று நமக்கு சோதிக்க நாடுகின்றானோ அதை அல்லாஹு தாலா எடுப்பான். புலம்பலை விட்டுவிட்டு, கஷ்டப்படுவதை விட்டுவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக அழகான ஹதீஸ். ஒரு தந்தையிடம் இருந்து ஒரு பிள்ளையை உயிர் எடுக்க சொல்லி தக்தீர் எடுத்ததற்கு பின்னால் அல்லாஹு தாலா அந்த வானவரிடத்தில் கேட்கின்றான், என் அடியார் இதை பற்றி என்ன நினைக்கிறார்? அவருடைய குழந்தையை நீங்கள் ரூஹை எடுத்து விட்டீர்கள். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், என் அடியாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் என்ன கூறினார்? அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார். எதற்கு? மகனாருடைய ரூஹை எடுத்ததற்கு, மகனான் இறந்ததற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார். அப்படியா? அப்படி என்றால் ஒரு சொர்க்கத்தில் அவருக்கான ஒரு வீட்டை கட்டுங்கள். ஒரு வீட்டை கட்டி அதை இந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணுங்க. செய்ததற்கு பின்னால் அந்த வீட்டிற்கு, அந்த சொர்க்கத்திற்கு பெயர் வையுங்கள். வஸம்மூஹு பைத்தல் ஹம்த். பைத்தல் ஹம்த், ஹம்த் என்று அதற்கு பெயர் வையுங்கள். பைத்தல் ஹம்த் என்று அதற்கு பெயர் வையுங்கள் என்று அல்லாஹு தாலா எடுக்கும் போது பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு அடியாரை பற்றி சொல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆழமான பண்புகளில் மிக அழகான ஒரு பண்பு, தனது 23 ஆண்டு காலத்திலும் அல்லாஹ்வை திருப்தி கொண்டு வாழ்ந்தார்கள். இன்று மனிதர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிகப்பெரிய பிரச்சனை, அல்லாஹ் தனக்கு கொடுத்த வாழ்வை திருப்திப்படாததுதான். இப்படி திருப்திப்படாதவர்கள் எதிலும் திருப்திப்பட மாட்டார்கள். வாழ்நாள் முழுக்க ஒட்டுமொத்தத்திலும் அதிருப்தியை மனிதன் கொண்டு வந்து அல்லாஹுக்கும் நன்றி கெட்டவனாக மாறுகின்றான். உலக வாழ்விலும் நிம்மதி இல்லாமல் வாழ்கின்றான். மௌத்தில் கடைசியில் அல்லாஹ்வை திருப்திப்படாதவனாக அதிருப்தியில், குஃப்ரில் அவன் சென்று சேர்கின்றான். எனவே இது மிக முக்கியமான பண்பு, மிக ஆழமான பண்பு. அல்லாஹ் எதை தந்தானோ அதை திருப்தி கொண்டு பழகுங்கள். அல்லாஹு தாலா இன்ஷா அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். நாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டால், அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரிஸ்கை
நாம் பொருந்திக் கொண்டால் அல்லாஹும் நம்மை பொருந்திக் கொள்வான். நம்முடைய ரூஹ் பிரிவதற்கு முன்னால் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளப்பட்ட அடியார்களுடைய பட்டியலில் நாம் சேர்ந்தாக வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழுங்கள் ஒவ்வொரு நாளும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த முதல் பண்பு. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இந்த இரண்டாவது விஷயத்தில் இருந்தார்கள். தேவையில்லாத எதையும் தன் இடத்தில் வைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் கொஞ்சம் ஆழமா விளங்குங்க. கடல் சுத்தமானது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஏன்? எல்லோரும் படித்து வைத்திருக்கிறோம். கடல் தன்னுடைய பொருள் அல்லாத எந்த ஒரு பொருளையும் கடல் தனக்குள் வைத்துக் கொள்ளாது, வெளியாகிக்கிட்டே இருக்கும். அதே போன்று தன்னுடைய பொருளாக இருந்தாலும் உயிர் இருக்கும் வரைக்கும் தான் அதற்கு மதிப்பு கொடுக்கும். அது செத்து போய்விட்டால், இறந்து விட்டால் அசுத்தத்தை அது வெளியாகிவிடும் கரையோரமாக. அப்போ அசுத்தம் வெளியாக வேண்டும், கடல் எப்போதுமே சுத்தமாக இருக்கும். இப்படித்தான் இயற்கையான ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கின்றது. அல்லாஹும் நம்மை அப்படித்தான் படைத்து வைத்திருக்கின்றான். இப்படி தேவையில்லாத விஷயம் மனிதர்களுடைய வாழ்வில் எல்லா சூழலிலும் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். நபியே, வயஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நாம் எதை செலவு செய்வது என்று அவர்கள் கேட்கின்றார்கள். நபியே, அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். குலில் அஃப், குலில் அஃப். சூரத்துல் பக்ரா மிக தெளிவாக பேசி காட்டுகின்றது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தேவைக்கு போக எஞ்சியதை நீங்கள் சதகா செய்து விடுங்கள், எல்லாத்தையும் கொடுத்துருங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தேவையானதை வைத்துக் கொண்டு மற்றதை நீங்கள் வெளியாக்கி விடுங்கள். அது தேவையில்லாதது. தேவையில்லாதது உங்களிடத்தில் இருந்தால் உங்களுடைய மனதை குழப்பும், உங்களுடைய உடலை குழப்பும், உங்களுடைய சிந்தனையை அது குழப்பிவிடும். இப்போ செல்வத்தில் தேவையில்லாதது, ஆடையில் தேவையில்லாதது சிலர் பீரோல அடுக்கியே வச்சிருப்பாங்க. அது அவங்களும் போட மாட்டாங்க, எடுத்து யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. தேவையில்லாதது கொடுத்துருங்க. நீங்கள் எதை அணிகிறீர்களோ அதை வைத்துக் கொள்ளுங்கள். எதை நீங்கள் அணியவே மாட்டீர்களோ, அழகுக்காக ஆசைக்காக ஒரு முறை வாங்கி வைத்திருப்பதெல்லாம் கொடுத்து முடித்து விடுங்கள். இப்போ செல்வத்திலும் ஆடையிலும் மட்டுமல்ல, நேரடியாக இப்போ சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. இப்படி நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய மனதிலும் தேவையில்லாத அழுக்குகளும் குப்பைகளும் பலது இருக்கின்றது. நன்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் டென்ஷன் ஆவதில், அவனுக்கு அவனே பலவீனப்படுவதில் அவனுடைய விஷயம் என்பது 10% தான். அவனுக்காக அவன் டென்ஷன் ஆகி அவன் பலவீனப்படுவது என்பது 10% தான். மீதமுள்ள 90% அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளையும் அடுத்தவர்களை நினைத்து நினைத்து இவன் டென்ஷன். ஏன் அப்படி இருக்கிறான், ஏன் இவன் இப்படி இருக்கிறான், ஏன் அவன் அங்க போறான், ஏன் இவன் இங்க போறான், ஏன் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஏன் அது பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகளை எடுத்து 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 இவர்களுக்குள்ளாக போட்டுக்கொண்டு டென்ஷன் ஆகி கொள்கிறார்கள். இவர்களுடைய வாழ்வியலை, நிம்மதியை கெடுத்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் வீட்டிற்கு திரும்பி மீண்டும் அதிகாலையில் வரும்போது சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருவார்கள். வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நேற்றைய தினம் நீங்கள் இரவு வீட்டிற்கு சென்றதற்கு பின்னால் இன்னார் இப்படி செய்தார், இன்னார் இப்படி செய்தார், இவர் இப்படி செய்தார், இவர் இப்படி செய்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுவார்கள். அது நல்லது என்று நினைத்துக் கொண்டு சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பேச்சை ஆரம்பித்தவுடன் தன்னுடைய காதுகளில் கையை வைத்து பொத்திக் கொள்வார்கள். பொத்திக்கொண்டு சொல்வார்கள், இன்னி உஹ்ரிஜு அன சலீம ஸத்ர், நான் உங்களிடத்தில் மிக தெளிவானவனாக, டென்ஷன் ஃப்ரீ, சலீம ஸத்ர், நிம்மதியானவனாக, சாந்தமானவனாக, என் உள்ளத்தை காலியாக வைத்துக் கொண்டு உங்களிடத்தில் வருகின்றேன். என்னை அப்படியே இருக்க விடுங்கள், நான் அப்படியே இருந்துட்டு போறேன். எனக்கு பின்னாடி அவர் இப்படி செய்தார், அவர் இப்படி செய்தார், அதை கொண்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லாதீங்க. அது தேவையில்லாத டென்ஷன். நேரடியாக பார்த்தால் நம்மால் முடிந்ததை இஸ்லாஹ் செய்ய வேண்டும், அதை குறை பேசக்கூடாது. இப்ப இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையில்லாததை தனக்குள் புகுத்தவே விட மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் இஅ்திகாஃப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர் உம்முல் முஃமினீன், நம்முடைய தாய் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா,
அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக இஷாவிற்கு பின்னால் வந்திருக்கிறார்கள். இருவர்களும் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது 2 நபித்தோழர்கள் கடந்து சென்றார்கள். மஸ்ஜிதுன் நபவியை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் இருட்டான நேரம், அவங்க போறாங்க, பார்த்துக்கிட்டே போறாங்க. கொஞ்சம் தூரம் அவர்கள் சென்றதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்விருவர்களையும் அழைத்தார்கள், இங்க வாங்க, நான் என் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களை போய் சந்தேகப்படுவோமா, உங்களை தப்பாக நினைப்போமா என்று அந்த இருவர்களும் கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நினைக்க மாட்டீர்கள், உங்களுக்குள் ஷைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். அப்ப டென்ஷன் ஃப்ரீ ஆக்குறாங்க. உங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட சிந்தனைக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. தேவையில்லாத அடுத்தவர்களுடைய டென்ஷன்களை எடுத்து போடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இருந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் இதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் தங்களுக்கு தேவையான ஆடை போக மீதமுள்ள ஆடையை வைத்துக் கொண்டதில்லை, வெளியாக்கி விடுவார்கள். தங்களுக்கு தேவையான செல்வம் போக மீதமானதை வைத்துக் கொண்டதில்லை, வெளியாக்கி விடுவார்கள். தனக்கு தேவையான சிந்தனையை, தனக்கு தேவையான விஷயங்களை தவிர தன்னுள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒருவேளை தேவையில்லாத விஷயங்கள் ஒரு மனிதருக்குள் செல்ல ஆரம்பித்தால் தேவையான குர்ஆனுடைய வசனங்களோ தேவையான ஹதீஸ்களின் உபதேசங்களோ அந்த மனிதர்களுக்குள் செல்லாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லெண்ணத்தை விதைத்தார்கள். நீங்கள் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சா, நீங்க நிம்மதியா தூங்கணும்னு நினைச்சா, நீங்க எப்போதுமே நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று நினைத்தால் அடுத்தவர்களை பற்றி நீங்கள் நல்லெண்ணம் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு வழிவகுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருக்கும் போது சபையில் ஒரு மனிதர் வந்தார். அவர் பார்ப்பதற்கு மிக அழகான தோற்றமுடைய தக்வாவினுடைய அடிப்படையில் அவர் இருந்தார். அவருடைய முகத்தில் அவ்வளவு பெரிய தாடி, அவருடைய ஆடை கரண்டை காலுக்கு மேலாக, அவரை பார்த்தால் மிகப்பெரிய தக்வாதாரியாக மக்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர் இருந்தார். அவர் நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்து இழ்தில் யா முஹம்மத் என்று கூறினார். முஹம்மதே, நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு கூறினார்கள், நான் இந்த சமூகத்தில் நீதமாக நடந்து கொள்ளவில்லை எனில் வேறு யார் நீதமாக நடந்து கொள்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் சொன்னவருக்கு இது எல்லாம் கேட்பதற்கு நேரம் இல்லை. இழ்தில் யா முஹம்மத் என்று கூறிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் போய்கிட்டே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலை எல்லாம் அவர் கேட்க தயாராகவும் இல்லை. முஹம்மதே, நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வந்தது. வாளை எடுத்து கொடுத்து ஒரு சஹாபியிடத்தில் அவரை சென்று கொன்று விட்டு வாருங்கள் என்று கூறினார்கள். அந்த சஹாபி நபித்தோழர் போனார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. சென்று மீண்டும் திரும்பி வந்தார்கள். அவர் தொழுது கொண்டிருக்கிறார், தொழுகையில் சுஜூதில் இருக்கிறார். சுஜூதில் இருக்கக்கூடிய ஒருவரை எப்படி கொலை செய்வது என்று நான் திரும்பி வந்து விட்டேன் என்று கூறினார் அந்த சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை வாங்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடுத்து சென்று கொன்று விடுங்கள் அவரை என்று கூறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று பார்த்தால் அவரை ஆளே காணவில்லை, அவர் இல்லை அந்த இடத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர் ஒருவரை கொன்று முடித்திருந்தால் வருங்காலத்தில் வரக்கூடிய ஃபித்னாவாதிகள் இவருடைய சந்ததியில் இருந்து இல்லாமல் போயிருப்பார்கள். இப்போது அந்த ஃபித்னாவாதிகளை நிச்சயமாக நாம் விட்டுவிட்டோம் என்று கூறினார்கள். நமக்கு இங்கிருந்து தெரிய வருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த விஷயத்திலும் தேவையில்லாத விஷயங்களை ஒருபோதும் வைத்துக் கொண்டதில்லை, அதை வெளியாக்கி கொண்டே இருந்தார்கள். தன்னுடைய விஷயம் என்ன, தான் மறுமை நாளில் என்னவாக நிற்கப் போகின்றோம், அல்லாஹ்விடத்தில் என்னுடைய மறுமை தினம் எப்படி இருக்க போகின்றது, இதை கொண்டு உள்ளத்தை நிரப்புங்கள், இதை கொண்டு உங்களுடைய சிந்தனையை மிக கூர்மையாக ஆக்குங்கள். அடுத்தவர் என்ன ஆவார், அது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். உங்களுடைய சிந்தனை நல்லவையாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்தை அது கெடுக்காது. ஆனால் உங்களுடைய சிந்தனை அடுத்தவர்களின் மீது தவறானதாக இருந்தால் அது உங்களை கடுமையாக பாதிக்கும்.
நிம்மதியற்று போவீர்கள், நிம்மதியற்று வாழ்வீர்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், ஜிஹாதுகளில் மிகப்பெரிய ஜிஹாத் உள்ளத்தோடு போராடுவது. எதை நோக்கி போராடுவது? இது போன்று தேவையில்லாமல் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் அகற்றி விடுவது, அதை தூக்கி எறிவது, உள்ளங்களில் இருந்து வெளியேற்றுவது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நமக்கு சொல்லி தந்தார்கள். இப்போ மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்நாளும், அதாவது ஒவ்வொரு நாளும், தான் வாழ்ந்த ஒவ்வொரு நாளுடைய இரவும் சரி, அதிகாலை பகலும் சரி, படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால், அந்த உறங்குவதற்கு முன்னதாக மிக அழகான சில விஷயங்களை குறிப்பிட்டு தந்திருக்கின்றார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவராக இருந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நேசம் பாசம் வைத்திருப்பவராக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் தனது இரவை உறக்கத்தை அமைத்துக் கொள்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஷாவுக்கு முன்னால் நீங்கள் தூங்காதீர்கள், இஷாவுக்கு பின்னால் நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள். இந்த இடத்தில் இஷா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது இஷாவினுடைய நேரம். இரவு நேரம் வந்துவிட்டால் இஷா தொழுகையை தொழாமல் தூங்காதீர்கள். இஷா தொழுகையை தொழாமல் நீங்கள் முன்னேரத்தில் உறங்கிவிட்டால் எழுந்து இஷாவை தொழுவது உங்களுக்கு சிரமமாகிவிடும். ஒரு அல்லாஹ் கடமையாக்கிய ஃபர்லை நீங்கள் விட நேரிடலாம். அதனால இஷாவை தொழுதுட்டு தூங்குங்க. இஷாவை ஒருவேளை நீங்கள் தொழுது விட்டால் உங்ககிட்ட ஒரே ஒரு வேளை மீதம் இருக்கலாம், அது இரவு உணவு. சாப்பிடுங்க, படுத்துருங்க. இப்ப தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க, தர்க்கம் செய்து கொண்டு இருக்காதீர்கள் என்பதனுடைய பொருள் வீண் வேலைகளில் ஈடுபடாதீர்கள். இரவில் வீண் வேலைகளில் அத்தியாவசியமான தேவை இருந்தால் அது வேறு, அந்த சப்ஜெக்ட் வேற. வீணான விஷயத்தில், வீணான காரியங்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இந்த இரவு விஷயத்தை பற்றி துவக்கி பின்பு படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் பலதரப்பட்ட துஆக்களை கற்றுத் தந்தார்கள். பலதரப்பட்ட துஆக்கள். அந்த துஆவினுடைய ஒவ்வொரு துஆவினுடைய பொருளையும் எடுத்து பார்த்தால், ஒரு மனிதர் உறங்கும் போது அவர் அல்லாஹ்விடத்தில் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும், கடுமையாக அவருடைய உள்ளத்தை வாட்டி வதைக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய ஈமான். காரணம், ஒவ்வொரு நாளுடைய உறக்கமும் ஒவ்வொரு நாளுடைய தூக்கமும் அவர் சந்திக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மௌத்தை நினைவூட்டக்கூடியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கியதின் விளைவுதான் துஆவிலே அமூத்து என்ற வார்த்தையை கொண்டு பேசினார்கள். நான் உறங்குகின்றேன் அல்ல, நேரடி பொருள் நான் மௌத்தாகிறேன். உனது பெயரை கொண்டு நான் மரணிக்கின்றேன், உனது பெயரை கொண்டு நான் உயிரேழுவேன். ஏன் இந்த வார்த்தையை கொண்டு சொன்னார்கள்? நான் தூங்குகிறேன் என்று சொல்லி இருக்கலாமே, நான் எழுவேன் உனது பெயரை கொண்டு என்று சொல்லி இருக்கலாமே. ஏன் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, நான் மௌத்தாகிறேன், நான் உயிர் எழுவேன் உனது பெயரை கொண்டு ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? ஒரு முஃமினுக்கு ஒவ்வொரு நாளுடைய இரவும் அவருடைய மரணத்தை அவர் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளுடைய இரவும். இது ஒரு துஆவை நாம் மனனம் செய்திருக்கிறோம். ஆனால் இப்படி கிட்டத்தட்ட 7-8 துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுக்கு முன்னால் சொல்லி இருக்கிறார்கள். ஆயத்துல் குர்சியை சொன்னார்கள், சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். இதை ஓதி முகத்தில், கையில் ஊதி முகத்திலிருந்து துவங்கி உடல் முழுக்க தேய்த்துக் கொள்வார்கள். ஆயத்துல் குர்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள். சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களை ஓத வலியுறுத்தி இருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற ஹதீஸ்களை பார்க்கலாம். துஆக்களாக ஓதிய அந்த துஆவில், எனது வாழ்நாளை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன், இந்த நேரத்தை உன்னிடத்தில் நான் பொறுப்பு சாட்டுகின்றேன். இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த கடைசி படுக்கைக்கு சென்றதற்கு பின்னால் ஒரு முஃமினுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தினுடைய அந்த கடைசி நேரத்தை உங்களை, உங்களுடைய உடலை, உங்களுடைய ஆன்மாவை, உங்களுடைய ரூஹானியத்தை, உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய அந்த உணர்வை முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் இணைத்துவிட்டு நீங்கள் உறங்குங்கள் என்று சொன்னார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான், நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள், இப்படி இப்படி இன்னென்ன துஆக்களை ஓதுங்கள், படுக்கையில் அமருங்கள், முதலில் நிதானத்தோடு அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள்,
இந்த துஆவினுடைய ஒவ்வொரு துஆவினுடைய பொருளை வஃபல்து, என் ஆன்மாவை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன் என்றெல்லாம் அந்த துஆவை கூறினார்கள். குறிப்பாக அல்லாஹ்வினுடைய, இதைத்தான் நான் அகீதா என்று சொன்னேன், நம்மை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைக்கும் போது அமூது அஹ்யா, நான் மரணிக்கின்றேன் மீண்டும் நான் உயிரிழவேன் என்று சொன்னார்கள். அதே இரவு உறங்குவதற்கு முன்னால் துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், உயிருள்ளவனே, நித்திய ஜீவனே, எப்போதும் உயிருள்ளவனே, தன் பக்கம் இணைக்கும் போது நான் மரணிக்கப் போகின்றேன். அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய நேரத்தில் யா ஹய் யா கய்யூம், நித்திய ஜீவனே, பிரஹ்மத்திக அஸ்தகீஸ், உன்னிடத்தில் உனது ரஹ்மத்தை கொண்டு நான் உதவியை தேடுகின்றேன். அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்லா, எனது காரியத்தை, ஒட்டுமொத்த காரியங்களையும் நீ சீர்படுத்தி வைப்பாயாக. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண் சிமிட்டும் நேரம் கூட என்னை ஒரு சுமையில் நீ ஆழ்த்தி விடாதே. என்னால் தாங்க முடியாத அளவிற்கு ஏதோ ஒரு சுமையை கண் சிமிட்டும் நேரம் கூட என் மீது நீ சுமத்தி விடாதே, என் மீது நீ பொறுப்பாக்கி விடாதே என்றெல்லாம் இரவு உறங்குவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிவிட்டு வலது பக்கமாக வலப்பக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ எழக்கூடிய எழும்புதல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானமாக எழுந்து அமருவார்கள், ஆசுவாசத்தோடு எழுந்து அமருவார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள். எழுந்ததும் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா, மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பினானே அவனுக்கு எல்லா புகழும். ஒருவேளை அப்படியே என்னுடைய உயிரை அல்லாஹ் வைத்திருந்தால் தூங்கக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ்வை ஆழமாக நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். எழுந்த உடனேயே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைய தினம் இந்த நேரம் பிடித்த ரூஹை அல்லாஹ் மீண்டும் உனக்கு கொடுத்திருக்கின்றான், இது மீண்டும் எத்தனை முறை கொடுப்பான் என்று தெரியாது. அல்லாஹ்வை புகழ்ந்து சூரா ஆலு இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை ஓதுவார்கள். இப்படியெல்லாம் நிதானத்தோடு ஆசுவாசத்தோடு படுக்கையில் அமர்ந்தவர்களாக, எழுந்து நிதானத்தோடு அமர்ந்தவர்களாக இப்படி அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆவை கேட்டுவிட்டு தனது காலை பொழுதுனுடைய எழும்புதல், துயில் எழும்புதல் என்பது அல்லாஹுக்காகவே இருக்க வேண்டும் என்பதை காட்டிவிட்டார்கள். இதில் ஆகச் சிறந்த எழும்புதல் அகீதா இப்படித்தான் இருக்க வேண்டும். என்னுடைய காலை பொழுதினுடைய எழும்புதல் என் ரப்புக்காக நான் எழுகின்றேன், வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. முதலாவதாக என் ரப்போடு நான் என்னை இணைப்பேன். என் காலை பொழுதை, என் உணர்வை, என் உறவை அல்லாஹோடு நான் பலப்படுத்துவேன். அதுக்கு பின்னாடிதான் எல்லாம். என்னுடைய எழும்புதலுடைய நோக்கம் அல்லாஹோடு இணைப்பதற்காகத்தான், அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான், அல்லாஹுக்கு சிரம் பணிவதற்காகத்தான் என்னுடைய காலையினுடைய எழும்புதல். இதை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காக இருந்தாலும் அது புறக்கணிக்கப்படும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் உங்களுடைய காலை பொழுது அல்லாஹ்வை துதிப்பதற்காக நீங்கள் எழுங்கள், அல்லாஹோடு உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்வதற்காக எழுங்கள். எனவே இரவில் உறங்கும் போதே ஒருவர் நீயத்தோடு உறங்குவார். யா அல்லாஹ், நான் தஹஜ்ஜுதிற்கு எழ வேண்டும், யா அல்லாஹ் நான் ஃபஜ்ருக்கு எழ வேண்டும். என்னுடைய இரவு எப்படி உன்னை சார்ந்து இருக்கின்றதோ என்னுடைய பகலும் உன்னை சார்ந்ததுதான். என்னுடைய பகலினுடைய கடைசி நிமிடம் இரவு உன்னோடு இணைத்து எப்படி இருக்கின்றதோ என்னுடைய இரவினுடைய கடைசி நேரம் பகலுடைய ஆரம்பம் அதுவும் உன்னை சார்ந்துதான். இவை இரண்டும் உனக்காகவே இருக்க வேண்டும். இவை இரண்டும் உனக்காக இருந்தால் மாத்திரம்தான் என்னுடைய பகல் பொழுது உன்னை நினைத்த நிலையில், நீ வகுத்த நிலையில் என்னால் கழிக்க முடியும் என்பதில் இருந்தார்கள். இப்படி ஒட்டுமொத்த நபிமார்களையும் பார்க்கலாம். ஆழமாக இந்த விஷயத்தை கவனியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அத்தனை நபிமார்களும் தஹஜ்ஜுதிலே இருந்தார்கள். அத்தனை நபிமார்களும் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா இதை மிக முக்கியமான ஒரு தொழுகையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தார். தஹஜ்ஜுடைய நேரத்திலே, இரவு பொழுதிலே நபிமார்கள், ஒவ்வொரு நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட மக்களை பற்றி, உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். தஹஜ்ஜுதில் இரவு நேரத்தில்
உலகத்தை பற்றி, மக்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். காலை எழுந்ததும், காலை ஃபஜ்ருக்கு பின்னால் பகல் பொழுதிலே அல்லாஹ்வை பற்றி மக்களிடத்திலே சொல்வார்கள். இதுதான் நபிமார்களுடைய வாழ்க்கை. இந்த ரீசைக்கிள் பின்னா அப்படியே மாறிக்கிட்டே இருந்தது. இரவு நேரத்தில் உலகத்தில் தான் இந்த தீனுக்காக எதை உழைத்தோம், தான் என்ன செய்தோம் என்பதை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். பகல் பொழுது வந்ததும் அல்லாஹ்வை பற்றி மக்களிடத்திலே முறையிட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் ஒருவன் தான், அவனை நீங்கள் வணக்கத்திற்குரியவனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் இருந்தது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 3 ஆழமான பழக்கங்கள், ஒன்று தனது வாழ்நாளை திருத்திக் கொள்வது, அதில் எந்த விதமான குறைபேதம் பேசாமல் இருப்பது, வாழ்நிலை பொருந்திக் கொள்வது. இரண்டாவது டென்ஷன் ஃப்ரீயாக இருப்பது, காலியாக இருப்பது, அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாத செல்வத்தை, தேவையில்லாத சிந்தனைகளை, தேவையில்லாத உடைகளை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாமல் அதை வெளியாக்கிக் கொண்டே இருப்பது, சுத்தம் செய்து கொண்டே இருப்பது, வீட்டை, தன்னுடைய ஹசானாவை, செல்வத்தை, மனதை, சிந்தனையை சுத்தம் செய்து கொண்டே இருப்பது. மூன்றாவது, ஒவ்வொரு நாளினுடைய இரவையும், ஒவ்வொரு நாளினுடைய பகல் பொழுதினுடைய எழும்புதலையும் அல்லாஹுக்காகவே இணைத்து விடுவது. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் இந்த விஷயத்தை அமைத்துக் கொள்வது, இது நம்முடைய வாழ்நாளை முழுவதுமாக மாற்றிவிடும். இந்த 3 உதாரணங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலிலிருந்து அழகிய முன்மாதிரிகளாக நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அழகான, அழகிய ரோல் மாடல். அதை விட்டு என் வாழ்நாளை தனித்து உலக ஆதாயத்திற்காக பிரிக்க மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, எதை நடைமுறைப்படுத்தினார்களோ, அப்படி என் வாழ்வியலை நான் இணைத்துக் கொள்வேன் அல்லாஹ்வோடு என்று முடிவெடுப்பதுதான் உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நேசம் வைத்திருப்பதும் பாசம் வைத்திருப்பதற்கான அடையாளம் என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையை யாருக்காகவும் எதற்காகவும் எந்நேரமும் அல்லாஹுக்கு பயந்து பின்பற்றக்கூடிய அடியார்களாக இருக்கக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நபர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.